நம்ம ஏற்கனவே பல்டி குமார்னு சொல்லிட்டு இருக்கோம் நிதிஷ் ஐயாவை. அந்த பட்டம் இனிமேல் வந்து வைகோ அவர்களுக்கு கொடுக்கலாம். எப்படி போயிட்டு இருக்கு மேம் தமிழ்நாட்டுல? புதிய கட்சி, புதிய ஆட்சி, புதிய மாற்றம்னாங்க, அதைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இவரும் விஜயும் சேர்ந்து சதித்திட்டம் பண்ணிட்டாங்க. பண்ணி குதிரை பேரம் இவங்களுக்குள்ளேயே நடந்தனால தான் திரு வைகோ வெளில வந்துட்டாருன்றாங்க. இதுவே ஒரு மாற்றமா மேடம்? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, எம்பியா உட்கார்ந்து இருக்காரு உங்களுடைய மகனா? பிஜேபி கிட்ட தான் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு நினைச்சோம். அது வந்துட்டு யாரா போட்டாலும் அப்படியே புனிதரா இறக்கி விட்டுறோன்னு நான் கூட போய் குதிக்கலாமான்னு நினைச்சேன். ஒருவேளை நம்மளும் புனிதரா ஆயிடுவோமோ அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாஷிங் மிஷின் வந்து இறங்கி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நானே பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு இன்றைய முதல்வர் சொன்னதாக வைகோ அவர்கள் சொன்னார். அப்புறம் பார்த்தா வேற மாதிரி அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த வாய் நல்ல வாயா? ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு அதிரடியா அவனை கொண்டு வந்தாரு பாருங்க. அவங்க கையில லத்தி இருக்காது. அப்புறம் என்னங்க அது அதிரடி படையா? அதிமுகல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுட்டு உங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னா அப்ப அவங்க மேல வழக்கு இல்லையா? மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் பேராசிரியருமான திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். எப்படி போயிட்டு இருக்கு மேம் தமிழ்நாட்டுல? புதிய கட்சி, புதிய ஆட்சி, பரபரப்பா ஒவ்வொரு நாள் மாற்றம். புதிய மாற்றம் உங்க பார்வையில் எப்படி போயிட்டு இருக்கு? புதிய மாற்றம்னாங்க, அதைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாற்றம், ஏது மாற்றம், யாருக்கு மாற்றம் அப்படின்னா, இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல முதல்வருடைய நாற்காலியில மாற்றம். வேற ஒரு முதல்வர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த அளவுக்கு தான் தெரியுதே தவிர மத்தபடி வேற ஒருவர் உட்கார்ந்து இருக்காருன்னா வேறு முதல்வர், அதாவது புதிய முதல்வர். ஆமா, ஜோசப் விஜய். கழக ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தெரியுது எனக்கு. கழக ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் யாருடைய குரல்? அது வந்து பாசிசத்தினுடைய ஒரு குரல். அந்த குரலினுடைய ஒரு நீட்சியா இருக்கோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அது இனிமேல் ஆட்சி நடத்துற முறைய வச்சுதான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப இது வரைக்கும் நடந்ததுல அப்படி என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு, ஒரு என்ன ஒரு பிரம்மாண்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எப்படி மேம் இப்படி ஈஸியா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க? உங்க கூட்டணியில இருந்த திமுக கூட்டணி இருந்த வைகோ ஐயா, வைகோ மறுமலர்ச்சி திமுக கழகத்துல அவர் இங்க வந்திருக்காரு. அதே ஒரு பெரிய மாற்றம் தானே? ஆமா. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன் அந்த கூட்டணி கட்சியில இருந்துட்டு இங்க வந்தீங்க? அப்ப அதுக்கு ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் திமுக கூட்டணியில இருக்கும்போது பல குமுறலோடு அங்க நான் இருந்தேன். என்னால வெளியில பேச முடியல. ஒரு கூட்டணிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குது, என்னால ஓப்பனா வெளியில பேச முடியல. அங்க வந்துட்டு ஒரு பன்னியார்த்தனமான ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது கூட்டணியில, திமுக கூட்டணியில. அதனாலதான் நான் அங்க இருந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல இவரும் விஜயும் சேர்ந்து சதித்திட்டம் பண்ணிட்டாங்க. பண்ணி குதிரை பேரம் இவங்களுக்குள்ளேயே நடந்தனாலதான் திரு வைகோ வெளில வந்துட்டாருன்றாங்க. இதுவே ஒரு மாற்றமா மேடம்? நீங்க வைகோ அவர்களை பத்தி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மிகச்சிறந்த அரசியல் மேதைய திமுக இழந்துருச்சோ அப்படின்ற மாதிரி நீங்க பேசும்போது எனக்கு வந்து தோணுது. அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, மக்கள் கிட்ட அவங்களுக்கு கிட்ட என்ன செல்வாக்கு இருக்கு? இன்னைக்கு அவர் மக்கள் மன்றத்துல போய் நின்னார்னா எத்தனை பேர் அவர் பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க? மதிமுகவிலேயே இன்னைக்கு உடைச்சல், அதாவது உள்ளடி வேலை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், ஒரு உடைச்சல் ஏற்பட்டு இன்னொரு புதிய கட்சி வந்துருச்சு. அப்படி இருக்கிற சூழல்ல நான் கூட்டணியில இருந்ததுனாலதான் நான் இந்த மாதிரி குமுறலோட இருந்தேன். குமுறலோட ஏங்க இருக்கிறீங்க? நீங்க தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா குமுறலோட ஏன் இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொல்லும் பொழுது நாங்க கூட்டணியில இருந்தோம், அதனால கூட்டணி தர்மத்தை காப்பாத்தணும். கூட்டணியில என்னங்க தர்மம்? தர்மத்துல வந்துட்டு நீங்க அநியாயத்தையும் அநீதியும் பண்ணிட்டு வந்துட்டு நாங்க தர்மத்தை காப்பாத்தணும் அப்படின்னா இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு கூட்டணிக்குள்ள அவ்வளவு குமுறலும் அவ்வளவு மன வருத்தமும் இருந்தேன்னா என்னைக்கோ நீங்க வெளியில நடைய கட்டி இருக்கலாமே. நான் என்ன கேக்குறேன், உங்களை அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க போகவே கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருந்தாங்களா? உங்க காலை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? கைகளை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு மட்டும் திமுக ஆட்சியை பிடிச்சிருந்தேன்னா இவர் இந்த மாதிரி பேசியிருப்பாரா? அதனால இவங்க எல்லாருமே ஒரு சந்தர்ப்பவாத அரசியலைத்தான் மறுபடியும் முன்னெடுத்துட்டு இருக்காங்களே தவிர, இப்போ அவருடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு?
அவர் முதல்ல ஒண்ணு பேசுறாரு, அப்புறம் இன்னொன்னு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு கட்சி தலைவருக்கு அழகா? ஒரு மூத்த தலைவர்னு கூட நம்ம ஆ எடுத்துக்கலாம். இத்தனை வருஷமா அரசியல் அனுபவம்னு வேற சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா, உன்னுடைய அனுபவம் என்ன? உன்னுடைய பணி அனுபவம் என்னன்னு கேட்கிறோம். ஆனா அதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, எம்பியா உட்கார்ந்திருக்காரே, உங்களுடைய மகனா? ம். என்ன சொல்ல போறீங்க? துரை வைகோ. ஆ என்ன சொல்ல போறீங்கன்னே தெரியலையே. என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற மாரி பாட்டு தான் பாடணும் போல இருக்கு. அப்போ உங்களுக்குன்னா ஒரு நியாயம், எதிராளிக்குன்னா இன்னொரு நியாயம். இது எப்படிங்க அரசியலா இருக்க முடியும்? இதுல வேற இவங்க 2 பேரும் வைகோ அவர்களும், விஜய் அவர்களும் சேர்ந்து சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றது எல்லாம் அதாவது கால கொடுமைன்னுவாங்க. ஒரு நம்ம ஷால் போத்தி விட்டா மாறிடுவாங்களா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு? அந்த ரொம்ப ஷாலுக்கு வருஷமா அவ்வளவு ம். வேல்யூ இருக்கா? ரொம்ப வருஷமா ம். பிஜேபி கிட்ட தான் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு நெனச்சோம். அது வந்துட்டு யார போட்டாலும் அப்படியே புனிதரா இறக்கி விட்டுரும்னு. நான் கூட போய் குதிக்கலாமான்னு நெனச்சேன். ஒருவேளை நம்மளும் புனிதரா ஆயிடுவோமோ அப்படின்னு. ம். அப்படி இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வாஷிங் மிஷின் வந்து இறங்கியிருக்கு. ம். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின்குள்ள அதிமுக வரலாம், இது மதிமுகல இருந்து வரலாம். யாரு வேணாலும் போய் குதிச்சீங்கன்னா, தூய வெளில வெங்காயம். வரும்போது தூய சக்தியா வந்துடுறீங்க. இது வெட்கமா இல்ல உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு? ஒரு சால்வைய போடுறதுக்கும், ஒரு பூங்கொத்த குடுத்த உடனே எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் நீங்க இருந்த அந்த இடத்துக்கு அரசியல் தலைவர் அப்படின்றதுக்கு நீங்க நியாயம் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ இந்த தடவ வந்துட்டு திமுக ஆட்சி இழந்துருச்சு. இல்ல இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கூட இல்லாம இருந்தாலும், கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். ம். அந்த கொள்கைய நீங்க கடைபிடிக்க வேண்டாமா? அந்த கொள்கைய விட்டுட்டு உங்களுக்கு வந்து பதவி வந்தா, அதனால என்ன நன்மை? என்ன ஏற்பட போகுது? கொள்கையே இல்லாம ஒரு தலைவனா இருந்துட்டு என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கு இலங்கை தமிழர்கள், ஈழத்துல வந்து தமிழர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது அவ்ளோ குமுறுனீங்க. ம். அவ்ளோ கொந்தளிச்சீங்க. உங்கள பார்த்து எத்தன பேர் உங்க பின்னாடி திரண்டாங்க. அவங்களெல்லாம் உங்களால தக்க வச்சுக்க முடிஞ்சுதா? அப்போ கொள்கை இல்ல அப்டின்னா, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சூன்யம். ம். அரசியல் வாழ்க்கையில நீங்க பூஜ்யமா போயிடுறீங்க. இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா கூட அத நீங்க படிச்சுக்கலன்னா, என்ன பண்றது? அப்ப அங்க சோஃபா மாடல் ஆட்சி போயிருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? அதாவது 3 சீட் சோபா, 5 சீட் சோபான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது சோஃபா போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கூட போக வேண்டிய அவசியமே இல்ல. ம். இந்த வரிஞ்சு கட்டிக்கிட்டு போவாங்க பாருங்க. ம். அதாவது ஒரு வயசு பொண்ண பார்த்தா ஒரு வயசு பையன், அப்படியே மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு அந்த அளவுக்கு ம். திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி தபக்கடின்னு ஒரு இரவுல அப்படி கட்சி மாறி தாவி ஓடும் அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மதிமுகலயும் என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ம். அவங்க என்ன இது வெத்தல பாக்கு வச்சு கூப்பிட்டுருக்காங்களா? மற்ற கட்சிகளுக்குள்ளேயாவது ஒரு சோபா அரசியலாவது இருந்தது. இங்க அதாவது இருந்ததா? ம். அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு? அவரு ஆரம்பத்துல பேசும்போதே சொல்லிட்டாரு. ம். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர ராஜினாமா பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நானே பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு இன்றைய முதல்வர் சொன்னதாக வைகோ அவர்கள் சொன்னார். ம். அப்புறம் பார்த்தா வேற மாதிரி அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த வாய் நல்ல வாயா? இப்ப பேசுனது. எப்படி சொல்றதுன்னே தெரியல பாருங்களேன். ஒரு இத்தனை வயசாகி இவ்வளவு ஆ. அனுபவம் பெற்ற ஒருத்தர நம்ம விமர்சனம் பண்றோமேன்னு எனக்கே கூச்சமா இருக்கு. ஐயோ! இப்படி பண்றோமே அப்படின்னு சொல்லி. ஆனா அத பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காம, இப்படித்தான் முதல்வர் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மறுபடியும் அத திருப்பி போட்டு, இல்ல இல்ல அப்படியெல்லாம் அவர் சொல்லல. நான் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு விரும்பினேன். நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாரி பல்டி அடிக்கிறாருன்னா, நம்ம ஏற்கனவே பல்டி குமார்ன்னு சொல்லிட்டு இருப்போம். நிதிஷ் ஐயாவ. அந்த பட்டம் இனிமேல் வந்து வைகோ அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு பரிந்துரை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. ம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் அப்படின்றது தரம் தாழ்ந்து போயிடுச்சே அப்படின்னு ஒரு கவலை எனக்கு இருக்கு. இப்போ இப்போ பாரம்பரியமான ஒரு கட்சியில இருந்து அவர் கூட்டணில இருந்து வெளில வந்துட்டாரு. இப்போ வைகோ ஐயாக்கு வந்துட்டு போனா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம புதுசா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் புதுசாவே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி என்ன இவங்கள்ட்ட நம்பிக்கையும் கொள்கையும் அவங்கள்ட்ட இல்லாததை இவங்கள்ட்ட இவர் பார்த்துட்டாரு? இதுக்கு நம்பிக்கையும், கொள்கையும் அல்லது வந்து மரபும், பாரம்பரியமோ எதுவுமே தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணுதான் அதுக்கு பேர் பதவி. ஒண்ணே ஒண்ணுதான் அதுக்கு பேர் ஆதாயம். ஒண்ணே ஒண்ணுதான் அதுக்கு பேர் வந்து குதிரை பேரம். அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே கிடையாது. கொள்கை ரீதியாக அவர் நின்றிருந்தால், ம். இந்நேரம் அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வந்துட்டு எங்க கட்சிக்கே வந்து திமுக துரோகம் செய்து விட்டதுன்ற அளவுக்கு பேசுறார். ம். துரோகம் செய்த ஒரு கட்சியோட நீங்க ஏங்க கூட்டணி வச்சீங்க? அப்போ உங்களுடைய தொண்டர்களை எல்லாம் நீங்க இந்த துரோகம் செய்யக்கூடிய கட்சிக்கு காவு குடுத்துட்டீங்களா?
அப்ப தொண்டர்கள் எத்தனை பேர் சலசலப்பா பேசியிருப்பான், எத்தனை பேருக்கு இதுல வந்து ஒரு ஆட்சேபனை இருந்திருக்கும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசினாரு, ம். நான் வந்துட்டு வரல, நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாருன்னா, அப்போ திமுக அந்த மாதிரி துரோகம் பண்ணிருக்குமா, திமுக பண்ணையார்த்தனமா நடந்திருக்குமா, ம். திமுக உங்களுடைய குரலை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்குமான்னு கேட்டா இல்லை. ம். அதனால இப்போ இவங்க போயிருக்கிறது எல்லாம் ஒரு கொள்கைக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ கிடையாது, ம். வெறும்னே தனக்கான ஆதாயம், கட்சிக்கான ஆதாயம் கூட இல்ல. ம். ம். சரி, கட்சிக்கான ஆதாயம் அப்படின்னா கூட சரின்னு மன்னிச்சு விட்டுக்கலாம், ம். இல்ல சரி போகட்டும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா கட்சிக்கான ஆதாயம் கூட இல்லை, தனி நபருக்கான ஆதாயம் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதுலயும் ஒரு தூய சக்தின்னு சொல்லி கொண்ட தாவேகா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்கன்னா, இவர்களுக்கு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? எனக்கு என்ன ஒரே கவலைன்னா, மக்கள் இதெல்லாம் உற்று கவனிக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா. இல்ல. எல்லாரும் கவனிக்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்துட்டு இந்த சீரியல் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. சினிமா பார்க்க தான் வேணும். ஆனா, இப்ப லேட்டஸ்ட் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நடக்குது? அரசியல் மாற்றம் என்ன வந்திருக்கு? என்ன பேசுறாங்க? எங்க என்ன குற்றம் நடக்குது? இதெல்லாம் வந்துட்டு இப்ப நெறைய பேர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் ஒரு மாற்றமா எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது புதுசா காதலிக்கிறவங்க பார்த்திருக்கீங்களா? ம். நமக்கு பைத்தியம் புடிச்சிடும் அவங்கள பார்த்தா. ஏன்னா ஃபோன்ல அந்த பேரையே தேடிட்டு இருப்பாங்க. பேரு, ஃபோட்டோ. ஃபோட்டோ. அந்த பேர எங்கேயாவது தெருவுல பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பரவசத்துல போயிருவாங்க. அப்படியே டேய் டேய் அடுத்து வேலை இருக்குப்பா, கொஞ்சம் கவனிங்க அப்படின்ற மாரி இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதிதா காதலிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் எழுந்து, அதாவது முதல்வர் எழுந்து நின்னா செய்தி, ம். நடந்தா செய்தி, பார்த்தா டிஃபன் செய்தி. பாக்ஸ தூக்குனா செய்தி, அவர் கையாலேயே அவர் சாப்பிட்டாருங்க. ப்பா! எவ்வளவு பெரிய வேலை! இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே யாரும், நீங்க உங்க கையில சாப்பிட்டுருக்கீங்க, நான் என் கையில தாங்க சாப்பிடுறேன். ஆனா அவர் கையாலேயே அவர் சாப்பிட்டாருன்னு சொன்னாரு பாருங்களேன், அப்பவே புரிஞ்சிருச்சு. இது என்ன பிரமாதம்? ம். சட்டசபை அதாவது சட்டசபைக்கே குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்துடுறாரு. சட்டமன்ற அதாவது ஆபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வந்துட்டு காலையில 9:45க்குலாம் உள்ள வந்துட்டாரு. 6:00 தான் வெளில போறாருன்னு, ம். இதுவே ஒரு பெரிய பிரமாதமா பேசி இதுக்கு முன்னாடி ம். இந்த முதல்வர்லாம் அப்படி பண்ணலையா மேம்? அது எனக்கும் அதான் தெரியல. எனக்கும் அப்படி ஒரு குழப்பம் வந்துடுச்சு. ஓ! இதுக்கு முன்னாடி எல்லாம் முதல்வர் 12 மணிக்கு வருவாங்க, ஆ. இல்ல ஒரு 1 மணிக்கு வருவாங்க போல இருக்கு, சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வீட்ல இருந்து அவர் சாப்பாடு கொண்டு வராரு. ஆ, வீட்ல யாரு சமைச்சு குடுக்குறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இன்னொரு ஒரு $1,000,000 கொஸ்டின்னே வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் உண்மையிலேயே உண்மையை பார்க்கறாங்களா? நியாயத்த பார்க்கறாங்களா? அது என் தலைவன் வந்து வந்தாலே அதெல்லாம் சினிமாலங்க. ம். உண்மையில நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அப்போ உங்களுக்கு நல்லது எது? கெட்டது எது? அவர் எது செய்யறாரு? எத செய்யாம விட்டாரு? அவர் எத பேசணும்? அவர் எத பேசக்கூடாது? இதுல எல்லாம் உங்களுக்கு கவனம் வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா, அவங்களுடைய நம்பிக்கையை தக்க வைக்கிற மாரி இன்னைக்கு அரசு என்ன செய்கிறது? ம். அரசு செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய விருப்பம். அரசு அதை நோக்கி முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய விருப்பம். ஏன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக வேலைக்கு போறாங்க. ம். 40%. ம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிய வந்துட்டு பின்னோக்கி இழுத்துறக் கூடாது அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. அதனால தான் நம்ம பேசணுமே தவிர, ம். ஆட்சிய விமர்சனம் பண்ணணும்ன்றது நமக்கு நோக்கமே இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரம் டைம்ல வந்துட்டு, இப்ப இருக்க நம்ம முதல்வர் என்ன சொன்னார்ன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்துட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்ல. நான் சொல்லும்போதே அவர் அப்படிதான் சொல்லிட்டு வந்தார். நான் ஆட்சிக்கு வந்தா இப்படிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் இதுக்கு தான் பண்ணுவேன். ஆனா வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள கடந்து போயிட்டு இருக்கு. ம். இதுவரைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை, அதாவது ரொம்ப வேகமா, அதிதீவிரமா எடுக்கப்பட்டதான்றது ஒரு கேள்விக்குறியா ம். இருக்கு. 2வது போதை பழக்கம். போதை பழக்கத்த ஒழிச்சுட்டேன்றாங்க. ஆனா, இன்னும் அதிகமா இருக்கா மாதிரி எதிர்க்கட்சிகள் ரொம்ப எதிர்க்கட்சின்னு இல்ல, மக்களே பார்த்து சொல்லணுமா அதிகமா தான் இருக்குன்ற மாரின்றாங்களே. ம். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவரு பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு அதிரடியா ஒண்ணு கொண்டு வந்தாரு பாருங்க. அவங்க கையில லத்தி இருக்காது, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அவங்களால எஃப்ஐஆர் போட முடியாது. அப்புறம் என்னங்க அது அதிரடி படையா? இல்ல ஜஸ்ட் அதிர்ந்து போகிற யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க அப்படியே போயிட்டு வருவாங்க. வாக்கிங் ஆ போயிட்டு வருவாங்க. இதுக்கு எதுக்குங்க? இதுக்கு வேற ஒரு வண்டியாம், இதுக்கு வேற ஒரு தனியா சீருடையாம், அதுக்கு வேற 2,500 வாங்குனாங்க. இப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இந்த சமுதாயத்துல பரவிட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ, அது இன்னைக்கு நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு காலத்துல காங்கிரஸினுடைய ஆட்சி
ஒன்றியத்துல இருந்தது. ம். அப்போ திடீர்னு அண்ணா ஹசாரே அப்படின்னு ஒருத்தர் வந்து குதிச்சார். ம். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஒரு தியாகிங்க, ம். சுதந்திர போராட்டத்துக்கான தியாகி, இந்த நாட்டுல நடக்கக்கூடிய ஊழலை என்னால சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணார், உண்ணாவிரத போராட்டம். நம்மளும் வந்துட்டு நிஜம் அப்படின்னு நம்பி அவரையே வளைச்சு 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 ஊடகங்கள் எடுத்து எடுத்து போட்டுச்சு. ம். அப்படியே தமிழ்நாடு பக்கம் வாங்க. அதாவது திமுக ஆட்சியின் பொழுது இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பாலியல் வழக்கு, அங்க போதை, இப்படி இப்படின்னு வளைச்சு வளைச்சு எடுத்து போட்டாங்க. ம். இத வந்து யாரு முன்னாடி எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஊழல் அப்படின்னு ஒரே மாதிரி எல்லா கட்சிகளும் பேசுச்சு. தாவேகா பேசுது, அதிமுக பேசுது, மற்றும் சீமான் கட்சி எல்லாரும் வந்துட்டு இந்த பாலியல் குற்றங்களையும் இந்த போதை கலாச்சாரத்தையும் ம். பேசிக்கிட்டே இருந்தாங்க. ம். ஆட்சி மாறிடுச்சு. ம். என்ன நடந்தது? இப்போ அங்க ஒன்றியத்துல ஆட்சி மாறுச்சு. பாஜகவினுடைய ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேர்தல் பத்திரம்னு சொல்றோமே, ம். ம். அந்த தேர்தல் பத்திரத்திலேயே ம். அதிகமாக பணத்தை வந்து வாங்கினவங்க யார்? கிட்டத்தட்ட பார்ட்டி ஃபண்டுனே கூட நம்ம பார்ட்டி ஃபண்ட். சொல்லலாம் போல. ஆமா. ம். அந்த மாதிரி அதிகமான பணத்தை வாங்கிய கட்சி எது? பாஜக தான். ம். போச்சா? எதை சொல்லி வந்தாங்களோ கடைசியில அதையே அவங்களாகவே இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்களும் அதே மாதிரி வாங்கியிருக்காங்க தானே. இப்ப அதுவும் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஊழலும் வெளில வந்துட்டு இருக்கு. பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசுறாரு முதல்வரு. ம். முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அப்ப அவங்களும் தானே வராங்க இதுல. எல்லாரையும் கொண்டு வந்து நிக்க வைங்க. ம். எல்லாரையும் இது சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு, உண்மையிலேயே அவங்க ஒரு குற்றம் செய்திருந்தால் அதற்கான தண்டனைய நீங்க குடுங்க. ஆனா அதுக்கு பதிலா அதிமுகல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவங்கள வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுட்டு உங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னா, அப்ப அவங்க மேல வழக்கு இல்லையா? குட்கா வழக்குன்னே ஒரு பெரிய வழக்குங்க. ஆமா. ம். ஒரு மருத்துவர் ஒரு குட்கா வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காருன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அப்புறம் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழக்கு. ம். இந்த வழக்கை பெற்றவர்கள்லாம் இன்னைக்கு கட்சிக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா, அப்ப கட்சி தூய சக்தியா? தீய சக்தியா? இதத்தான் நம்ம வந்து கேட்கிறோம். இதத்தான் வந்துட்டு மாற்றமா? இந்த மாற்றத்துக்காக தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா? அப்போ நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்க ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவங்களே உங்களுக்குள்ள சேர்த்துக்கிட்டா, இத எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? கடந்த 2017ல வந்துட்டு அதிமுக தொடர் தோல்வி தான் சந்திச்சுட்டே வந்துச்சு. இவரு எடப்பாடியார் தலைமையில வந்துட்டு யாருமே அங்க கரெக்ட்டா இல்ல. ஒரு கூச்சல், குழப்பத்தோட தான் இருந்தாங்க. ம். எப்படா வேற ஏதாவது ஆட்சி மாறும். அப்ப நம்ம சேர்ந்துக்கலான்ற மாரி அந்த மனநிலையில இருந்திருப்பாங்களோ அமைச்சர்கள்லாம். அமைச்சர்களுக்கு உண்மையிலேயே அஇஅதிமுகல அந்த ம். தலைவரால, அந்த பொதுச் செயலாளரா எல்லாரையும் தக்க வச்சுக்க முடியல. ம். அது மிகப்பெரிய தோல்வி. ம். அஇஅதிமுகவ பொறுத்த வரைக்கும் தலைவன் அப்படின்ற ஒரே ஒரு பிம்பத்த வச்சுதான் அந்த கட்சியே நடக்குது. அதுல என்ன கொள்கைகள், என்ன கோட்பாடுகள் அதெல்லாம் 2ஆம் பட்சம். ம். எங்களுக்கு தலைவன் எம்ஜிஆர் அவர்கள், ம். எங்களுக்கு தலைவி ஜெயலலிதா அம்மையார், இப்படித்தான் வந்து போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே 2ஆம் கட்ட தலைவர்களை நம்ம இல்லாத நேரத்துல இந்த கட்சி எப்படி இயங்கும் அப்படின்றத அவங்க செய்யவே இல்ல. அது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல, ம். அங்க இருக்கிறவங்கலயே யார் அதிகமா ம். குடுத்திருக்கிறாங்க? அத பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றதா? என்ன சொல்றதுன்னு தெரியல. ம். யார் அதிகமாக செலவு செய்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த பதவி போய் கிடைக்குது. அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அந்த பதவியை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடிந்ததா? கடைசி வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு தோல்வி. ம். ம். சரி தோல்வி அடைஞ்சிட்டோமே, நமக்கு வந்துட்டு நம்ம கட்சிக்குள்ள செல்வாக்கு இல்லையே, ம். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ம். குறைந்தபட்சம் கட்சியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வேணுமா? வேணாமா? நீங்க அந்த கட்சியால வளர்ந்திருக்கீங்க. அந்த கட்சி தான் உங்களுக்கு முகவரி. அந்த கட்சியால தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ம். அப்படி இருக்கிற பட்சத்துல குறைந்தபட்சம் ஒரு நன்றி உணர்ச்சியோடு அந்த கட்சியாவது நம்ம காப்பாத்துவோம். ம். அதுக்காக இந்த பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் இறங்கிட்டு கூட, இல்ல இங்க இருந்து சிதறடிக்கப்பட்டார்களே, ம். அவர்களை எல்லாம் இந்த கட்சிக்குள்ள உள்ள கூப்பிடுவோம். ஒரு அரவணைச்சு எடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு பண்பு இருக்கான்னு கேட்டா இல்லை. இந்த சூழல்ல தான் இவங்க எல்லாரும் வெளியில வராங்க. இவங்க வெளியில வர்றது சரியா? தப்பா? அதெல்லாம் வேற. வேற. ம். ம். ஆனா இப்ப இவங்க வெளியில வந்துட்டாங்க. இவங்க வெளியில வந்தவங்க அந்தந்த தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்காங்க. ம். யார எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க? தாவேகாவையும், திமுகவையும் எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க. ம். அப்போ ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் யார எதிர்த்து ஜெயிச்சாங்களோ அந்த கட்சிக்குள்ள போனா சிரிக்க மாட்டானா எவனாவது? குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன எத்திக்ஸ் நான் சொல்லி தர முடியும்? இன்னைக்கு பசங்க கிட்ட நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். ம்.
நல்ல கடின உழைப்பு செஞ்சா அதற்கான பலன் கிடைக்கும். சொல்ல முடியுமா? ம். காரி துப்ப மாட்டான். அப்படின்னா அஹ், அத நான் சொல்ல பேர சொல்லி விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அவரு என்ன செஞ்சாரு அஹ், அப்படின்னு கேட்டான்னா, நான் முகத்த இங்கதான் வச்சுக்கணும். எங்க வச்சுக்கிறதுனே தெரியல. அப்ப இந்த சூழல்ல யாரை எதிர்த்து அந்த ஓட்டுகள வாங்குனாங்களோ, ம். மக்கள் யார வேணும்னு நினைச்சு அந்த ஓட்டுகள போட்டாங்களோ, அவங்களுக்கு பட்டையா நாமத்த போட்டுட்டு, ம். நான் வந்துட்டு எனக்கான ஒரு நன்மைய தான் பார்ப்பேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் அந்த கட்சிக்குள்ள போய் குதிப்பேன் அப்படின்னா, ம். இதெல்லாம் நல்ல அரசியலாங்க. சரி அவங்க தான் வராங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு தகுதி, தராதரம், உங்களுக்குன்னு கொள்கையெல்லாம் வேற இருக்குல்ல. ம். நாங்கெல்லாம் கொள்கைவாதிங்க அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? உங்க கொள்கையின்படி நீங்க அந்த மாரி சேர்க்க முடியுமா? இது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? அப்ப உங்க கட்சிக்குள்ள யாருமே கிடையாதா? அப்ப உங்க கட்சிய வந்து கட்டி காப்பாத்தி நிறுத்துறவங்க இவங்க தானா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க இப்படி எடுத்துக்கலாமா மேம்? உங்க வீட்ட தேடி நான் ஆதரவு கேட்டு வரேன். அப்ப நீங்க என்ன அரவணைக்கிறீங்க அப்படிதானே நான் நினைக்க முடியும். சரி. இப்போ தீவிரவாதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட ஜெயில்ல இருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு வந்து வர வேண்டாம். வந்து ஆதரவு கேட்டாங்கன்னா, நீங்க ஆமா வாங்க ம். அப்படின்னு உட்கார வைப்பீங்களா? என்ன பேச்சு இதெல்லாம் இல்லையா? நம்ம வந்து ஆதரவு குடுக்குறோங்க. ஆனா யாருன்னு இருக்கணும் இல்லையா? ரொம்ப நன்றி மேடம். மக்களுக்கு புரியிற மாரி ரொம்ப அழகா, தெளிவா பல தகவல்கள் அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.